ஹலோ மக்களே, வெல்கம் டு சேவை கதிர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, மகளிர் உரிமை தொகை நீங்கள் அப்ளை பண்ணி உங்களுக்கு இன்னும் பணம் வரலையா? தமிழ்நாடு அரசுக்கிட்டேருந்து ஒரு குட் நியூஸ் வந்திருக்கு. அதை பற்றின ஃபுல் வீடியோவை தான் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வந்துடும். இதை பற்றின ஒரு ஃபுல் இன்ஃபர்மேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தமிழ்நாடு முழுவதும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் மூலயமா எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபாய் நீங்கள் தகுதியானவராக இருந்தால் உங்களுக்கு 1000 ரூபாய் அவங்க போட்டுட்டு வராங்க. அதனுடைய இரண்டாவது கட்டமாக உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் யாருக்கெல்லாம் வரலையோ அவங்க எல்லாம் அங்கே உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் அப்ளை பண்ணி அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மந்த்லேருந்து அவங்களுக்கும் 1000 ரூபாய் போட்டுட்டு வராங்க. அப்படி நீங்கள் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் ஃபார்ம் கொடுத்தோம், உங்களுக்கு டிசம்பர் மந்த்லேருந்து 1000 ரூபாய் வரலன்னா நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை. உங்களுக்கான ஒரு குட் நியூஸ் தான் வந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, மகளிர் உரிமை தொகை மீண்டும் ஒரு வாய்ப்பு. மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிதாக விண்ணப்பித்து நிராகரிக்கப்பட்டவர்களுக்கு தமிழக அரசு மீண்டும் ஒரு வாய்ப்பு வழங்கியுள்ளது. நீங்க பாத்தீங்கன்னா www.kumt.tn.government.in இந்த இணையதளத்தின் மூலமாக நீங்க மேல்முறையீடு செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வாறு பதிவு செய்த மனுக்கள் மீதான பரிசீலனையை வருவாய் கோட்டாட்சியர்கள் தொடங்கியுள்ளார். இதில் தகுதியான மகளிருக்கு 1000 உரிமை தொகை வழங்க அரசு நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க உங்களுடன் ஸ்டாலின் முகாம்ல அப்ளை பண்ணி உங்களுக்கு 1000 ரூபாய் வரலன்னா நீங்க இந்த வெப்சைட்ல போயிட்டு மேல்முறையீடு பண்ணா உங்களுக்கு வருவாய் கோட்டாட்சியர் அதை செக் பண்ணிட்டு உங்களுக்கும் நீங்க தகுதியாரா இருந்தா 1000 ரூபாய் அவங்க போடுவாங்க. இப்போ இந்த KUMT அந்த வெப்சைட்ல எப்படி நம்ம மேல்முறையீடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா இதுதான் KMUT.TN.government.in கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கான அபிஷியல் வெப்சைட். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ரைட் ஹேண்ட் சைடு பாத்தீங்கன்னா இங்க குறைதீர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. அது நீங்க கிளிக் பண்ணினா உங்களுக்கு நீங்க மேல்முறையீடு பண்றதுக்கான பேஜ் இங்க வந்துடும். இங்க பாத்தீங்கன்னா ஒரு URL இங்க ஒரு டீடைல்ஸ் போயிட்டு இருக்கு. உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் கலைஞர் உரிமை தொகை திட்டம் 2ஆம் கட்டத்தில் விண்ணப்பித்த பயனாளிகள் மட்டுமே குறைதீர்களை சமர்ப்பிக்க இயலாம். ஏற்கனவே குறைதீர் சமர்ப்பிக்கப்பட்ட குடும்ப அட்டை எண் மற்றும் கைபேசி எண்ணை பயன்படுத்த மீண்டும் குறைதீர்வை சமர்ப்பிக்க இயலாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா 2வது கட்டத்துல உங்களுடன் ஸ்டாலின் முகாம்ல அப்ளை பண்ணி வராதவங்க மட்டும்தான் இந்த மேல்முறையீடு பண்ண முடியும். அதுவும் இல்லாம நீங்க ஒன் டைம் மட்டுமே உங்களோட ரேஷன் கார்டு பிளஸ் உங்களோட போன் நம்பர் வச்சு ஒரு டைம் மட்டும்தான் இதை மேல்முறையீடு பண்ண முடியும் அப்படின்னு இங்க ஒரு ஃபிளாஷ் நியூஸ் போயிட்டு இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா உங்களோட விண்ணப்பதாரர் பெயர் என்டர் பண்ணிடுங்க, உங்க தலைவரோட பெயர், குடும்ப தலைவரோட பெயர் என்டர் பண்ணிடுங்க, உங்க கைபேசி எண் இங்க என்டர் பண்ணி குடும்ப அட்டையை இங்க என்டர் பண்ணி இங்க கெட் OTP கொடுத்தீங்கன்னா உங்க மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வரும். அந்த OTP என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணிட்டு கீழே கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா அங்க குறைதீர் வகை அப்படின்னு சொல்லியிருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா குறைதீர் வகைன்னா உங்களுடன் ஸ்டாலின் முகாம்ல அப்ளை பண்ணி உங்களுக்கு வரல அப்படின்னு சொல்லி ஒரு 3 ஆப்ஷன் இருக்கும். அதுல உங்களுக்கு தேவையான ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு குறிப்பு உங்களுக்கு எதுக்காக வரல என்ன டீட்டெயில்ஸ் சொல்லி எல்லாத்தையும் இங்க என்டர் பண்ணி கீழே பாத்தீங்கன்னா நீங்க அப்ளை பண்ணும்போது உங்களுடன் ஸ்டாலின் முகாம்ல அப்ளை பண்ணும்போது ஒரு ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபார்மோட போட்டோ காப்பி இருந்ததுன்னா அதை இங்க சூஸ் பண்ணி இங்க சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் சப்மிட் ஆயிடும். உங்களோட மேல்முறையீடு சப்மிட் ஆயிடும். அப்புறம் உங்களுக்கான தகுதியை அவங்க செக் பண்ணிட்டு அதை அவங்க போட்டுடுவாங்க. அவ்வளவுதான் மக்களே. இந்த வீடியோல நம்ம கலைஞர் உரிமை தொகை மேல்முறையீடு எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ மக்களே.